பெண் குழந்தை என்றால் செலவு, ஆண் குழந்தை என்றால் வரவு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை. இந்த மனநிலைதான் பெண் சிசு கொலைக்கு முக்கிய காரணமாக உள்ளது. 2001ஆம் ஆண்டில் 1000 ஆண் குழந்தைகளுக்கு 927 பெண் குழந்தைகள் என்ற நிலை இருந்தது. அது 2011ஆம் ஆண்டில் 1000ற்கு 918ஆக குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்திய சமூகத்தில் புரையோடி போயிருக்கும் பெண் சிசு கொலையை தடுக்கும் வகையில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறியும் சோதனையை கட்டாயமாக்கும் சட்டத்தை இயற்ற மகாராஷ்டிரா அரசு முடிவு செய்துள்ளது. பெண் குழந்தை என ஸ்கேனில் கண்டறியப்பட்ட பிறகு பிரசவம் வரை 10 மாதங்களும் தாயை கண்காணிக்க அந்த சட்டம் வகை செய்கிறது. இந்த புதுமையான சட்டம் பெண் சிசு கொலையை தடுக்குமா தடுக்காதா என்ற வாத பிரதிவாதங்கள் தீவிரமாக நடந்து வரும் வேளையில் 2 வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக உலா வருகிறது. ஒன்று, வேலைக்காக வெளிநாடு செல்ல தயாராகும் தந்தையின் காலை பிடித்துக் கொண்டு கதறி எழும் பாசமலரை பற்றியது. இன்னொன்று, அண்ணனை விளையாட்டுக்காக அடிக்கும் தந்தையிடம் சண்டைக்கு நிற்கும் குட்டி ஜான்சி ராணியை பற்றியது. Yeah, no. Pero tengo que pegar yo. Pero tengo que pegarle yo, porque no entiende. Pero tengo que pegar yo. உண்மையான செல்வமே பெண் குழந்தைகள்தான் என்பதை என்றைக்கு இந்திய சமூகம் உணர்கிறதோ அன்றுதான் இந்தியாவில் பெண் சிசு கொலை ஒழியும்.